டிவியும் செல்லும் எந்த அளவுக்கு ஈர்த்து வச்சுருக்குன்னு பாரு. அம்மாக்கிட்ட பேசினா அழுகிற அளவுக்கு ஈர்த்து வச்சுருக்கு டிவி. கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசக்கூடாதா? செல்லு கொடுத்தா ஹாப்பியாக ஓடுறேல்ல, டிவி போட்டு விட்டால் ஹாப்பியாக பார்க்குறேல்ல. ஆனால் அம்மாவை பார்த்தா மட்டும் நீ ஒரு மாதிரியா சின்னுங்கிற, பேச பிடிக்கல. அது காரணம் என்ன? டிவியும் செல்லும் ஒன்று ரொம்ப ஈர்த்து வச்சுருக்கு. கண்ணு கெட்டு போகுது, மைண்டு கெட்டு போகுது. அது நல்லதுக்கே இல்லை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வா, வெளியில் போய் விளையாடுவான். அம்மா சொல்கிறது உனக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா நீ அழுக மாட்ட. அப்போ நீ டிவி சொல்கிறதுக்கு அடிமையாயிட்ட. அப்படி தானே? டிவிக்கும் செல்லுக்கும் அடிக்ட் ஆகிட்ட. நான் சொல்கிறதுக்கு நீ அழுகிறேன்னா அதான் காரணம். வெளியில் போய் விளையாடுவோமா? நானும் விளையாடுறேன். பேட்டு பால் விளையாடலாமா? ஃபுட்பால் விளையாடலாமா? என்ன விளையாடலாம் சொல்லு. நீ சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்ட அப்படின்னா நீ நல்லா வருவேன்னு அர்த்தம். இல்லை நீ அழுதுகிட்டு டிவி செல்லை பார்க்குறேன்னா நீ டிவிக்கு செல்லுக்கு அடிக்ட் ஆகிட்டா. இதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். சீக்கிரத்தில் கண்ணு கெடும், உடம்புல பல பிரச்சனைகள்லாம் வரும். அம்மா சொல்கிறது உண்மைன்னா என் பின்னாடி டிவி அமர்த்திட்டு வா. நான் போகிறேன் வெளியில். நான் உனக்காக தான் வெளியில் போகிறேன் விளையாடுறதுக்கு. வாசலில் தண்ணி தெளித்து போட்டிருக்கேன், உனக்கு சுடக்கூடாது, தம்பி ஹாப்பியாக விளையாடணுமேன்னு. வரியா? வரல? சரி, ஓகே. அதுக்கப்புறம் உன்னோட பிரியம். இந்த வீடியோவை வச்சு நீ பெரிய பிள்ளையாகி இந்த இப்போவே கண்ணை கசக்கிற. நீ பெரிய பிள்ளை ஆனோடனே இந்த வீடியோ போட்டு காமிப்பேன். அம்மா இவ்வளவுக்கு எடுத்து சொன்னேன், நீ கேட்கல, அதான் இப்போ கண்ணு பிரச்சனை வருது, தலைவலி வருது, உடம்பு பிரச்சனை வருதுன்னு உன்கிட்ட காமிப்பேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ நீ என்னை சொல்லுவ, அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது தானே, ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்ப. அப்படியா? எங்கள் அம்மாவை நாங்கள் இப்போ அப்படி தான் கேட்குறோம். அடித்து திருத்த வேண்டியது தானே, ஏன் விட்டான்னு. சரி சரி, வா போகலாம். வா, வெளியில் உனக்கா அம்மா வர்றேன் விளாட. காற்றடிக்குது சில்லு சில்லுன்னு, வீட்டுக்குள்ளே வேர்க்குது. வாடி. என்னம்மா வரமாட்டியா? சரி, ஓகே. அம்மா சொல்கிறது கேட்குற பிள்ளைங்க நல்லா வரலாம். டிவி பார்க்குற பிள்ளைங்க பிரச்சனையில் போய் முடியும். சரி, நான் வெளியில் போகிறேன். நீ உனக்கு பிடிச்சா டிவி ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட வா. ஓகே? வரமாட்டியா? அம்மாடி, நான் இப்படியே விட்டுட்டு போனேன்னா நான் அம்மாவே இல்லை. ரிமோட்டை கொடு, ரிமோட்டை கொடு. அம்மா சொல்கிறதுல ஒன்று நன்மை இருக்குது. இப்போ சூப்பராக நீ விளையாடுவ, சந்தோஷமாக ஆக்டிவாக நீ ஆயிடுவ கொஞ்ச நேரத்தில். ஐயா இல்லை, நான் இப்படி விட்டுட்டு போனேன்னா நான் அம்மாவே இல்லையா? குடிசாமி குடிசாமி தான் கொஞ்ச நேரத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? இதுதான் ஆக்டிவ். இது என்ன சிரிப்புன்னு தெரியலையே. நீனே ஆஃப் பண்ணுறியா? அது நல்ல விஷயமாச்சே. ஆஃப் பண்ணு. அழகா வந்துட்டாரு, செப்பல் போட்டுட்டாரு, அம்மா பேச்சை கேட்டுட்டாரு. நல்லா வருவாடா, நல்லா வருவா. ஆல் த பெஸ்ட். வெளில தூத்த விழுகுது, வந்து பாரு. இந்த சிரிப்பு கிடைக்குமா? வா 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 வா, அம்மா தூக்குறேன், வா தூக்குறேன், வா. சாம், இதா அக்கெல்லாம் விளையாடுதுங்க பாரு, விளையாடு. அதை கொஞ்சம் கொஞ்சம் தூத்தல் விழுகுதா, கொஞ்சம் காத்தடிக்குதா, அழகாக இருக்கும். அப்பாடா, ஏன் ஓடுற? எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. எல்லாம் என்னடா சொல்ல தூக்கி போட்ட. இது எப்படி இருக்கு? எடுத்துட்டு வா. வெரி குட், வெரி குட். கட்டிவிடுமா போட்டு. வெரி குட், விளாடு. பாய் பாய் சொல்லு அம்மாக்கு.